ஹாய் மக்களே, நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே. இப்போ நாம ஒரு சூடான அரசியல் தகவல் பத்தி தான் பார்க்க போறோம். நேரா விஷயத்துக்கு வர்றேன். நம்ம நயினார் நாகேந்திரனின் பரப்புரை பயணம், தேர்தல் பிரச்சார பயணம் வரும் அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையிலிருந்து பிரம்மாண்டமா ஆரம்பிக்க வேண்டியது. இந்த தொடக்க விழாவை பாஜகவின் அகில இந்திய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள்தான் ஆரம்பிச்சு வைக்கிறதா இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு திருப்புமுனை. இறுதி நேரத்துல பாஜக தரப்புல இருந்து ஒரு திடுக்கிடும் செய்தி. ஜே.பி. நட்டாவின் தமிழ்நாடு பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கதா அறிவிச்சிருக்காங்க. என்ன காரணம்னு இன்னும் சரியா தெரியல. ஆனா பிரச்சார திட்டத்துல இந்த ஒரு மாற்றம் வந்திருக்கு. யார் தொடங்கி வைக்கிறார்? அப்ப அவருக்கு பதிலா யார் இந்த முக்கிய பயணத்தை தொடங்கி வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்தான். அவங்க தான் இப்போ அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையில் நயினார் நாகேந்திரனின் பரப்புரை பயணத்தை தொடங்கி வைக்க போறாங்க. இதுவும் ஒரு பெரிய விஷயம்தான். பிரச்சாரம் பவர்ஃபுல்லா, சக்தி வாய்ந்ததாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். காவல்துறை போட்ட 15க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள். இந்த விஷயத்துல இன்னும் ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா, இந்த மதுரை பரப்புரை பயணத்துக்கு நம்ம காவல்துறை சும்மா இல்லாம 15க்கும் அதிகமான நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. 15ஆ? நினைச்சு பாருங்க, என்னென்ன மாதிரி நிபந்தனைகள் போட்டிருப்பாங்க. கூட்ட நெரிசல், சத்தம், நேரம்னு கண்டிப்பா ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்கும். ஒரு பிரச்சாரம் ஆரம்பிக்கும் முன்னாடியே இவ்வளவு நிபந்தனைகள் போடுறது நிச்சயம் இந்த பிரச்சாரத்துக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை தான் காட்டுது. ஏன்னா சும்மா நடக்கிற விஷயத்துக்கு இவ்வளவு விதிமுறைகள் போட மாட்டாங்கல்ல. மொத்தத்துல பாஜக தரப்புல ஒரு பெரிய நட்சத்திர பேச்சாளர் மாற்றம். ஆனா அதே பவர்ஃபுல்லான நிர்மலா சீதாராமன் மேடம் உள்ள வந்திருக்காங்க. கூடவே காவல்துறையின் 15க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் வேற. அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலா இருக்காங்க. இதுல உங்க கருத்து என்ன? நிர்மலா சீதாராமன் வர்றது பிரச்சாரத்துக்கு எவ்வளவு பிளஸ் சாதகமாக ஆகும்? கண்டிப்பா கருத்து தெரிவிக்கிற பகுதியில சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தேர்தல் தகவல்களுக்கு நம்ம சேனலை பின்தொடர மறந்துடாதீங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். போய் வரேன் மக்களே.